வளிமண்டலம், நீர்க்கோளம் மற்றும் கற்கோளம் ஆகியவை உயிர்க்கோளத்தை உருவாக்கும் பூமியின் பகுதிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உடல் மற்றும் உயிரியல் காரணிகள் மற்றும் அவற்றின் வேதியியல் தொடர்புகளின் கூட்டுத்தொகை சுற்றுச்சூழல் எனப்படும். சுற்றுச்சூழலில் உள்ள கூறுகள் ஒன்றுக்கொன்று சார்ந்துள்ளது மற்றும் இயற்கையில் சமநிலையை பராமரிக்க பரஸ்பர செல்வாக்கு உள்ளது. மனித செயல்பாடுகள் சுற்றுச்சூழலில் பல எதிர்மறை விளைவுகளை காட்டுகின்றன. காடுகளை வெட்டுவது வளிமண்டலத்தில் மாசுபாடு போன்ற தீங்கு விளைவிக்கும் மாற்றங்களை கொண்டுவரும் மற்றும் உயிரினங்கள் மற்றும் உலக ஆரோக்கியத்தை பாதிக்கும். பல்வேறு வகையான பொருட்கள் மற்றும் துணைப்பொருட்கள் சுற்றுச்சூழலில் வெளியிடப்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. சுற்றுச்சூழலின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றம் மாசு எனப்படும். விரும்பத்தகாத மாற்றங்களை கொண்டு வரும் பொருட்கள் மாசுபடுத்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மாசுபாட்டின் வகைகள், மாசுபாட்டின் விளைவுகள், ஓசோன் சிதைவு, புவி வெப்பமடைதல், அமிலமழை. முக்கிய வார்த்தைகள்: மாசுபாடு, மாசுபடுத்துதல், ஊட்டமிகுத்தல், குளோரோஃப்ளோரோ கார்பன்கள், ஏரோசோல்கள், பசுமையில்ல விளைவு, அமிலமழை. மாசுபாடு மற்றும் அதன் விளைவு பற்றிய கருத்து வரைபடத்தை கவனிப்போம். மாணவர்களே, உங்கள் முந்தைய பாடப்பகுதியில் படித்த காற்று மாசுபாடு மற்றும் நீர் மாசுபாடு உங்களுக்கு நினைவிருக்கிறதா? காற்று மற்றும் நீர் மாசுபாட்டை தவிர மற்ற வகையான மாசுகளும் உள்ளன. அவை என்ன? இங்கே பாருங்கள். மற்ற வகை மாசுபாடுகளில் நில மாசுபாடு, ஒலி மாசுபாடு மற்றும் கதிரியக்க மாசுபாடு ஆகியவை அடங்கும்.
இந்த தலைப்பில் ஓசோன் சிதைவு, புவி வெப்பமடைதல் மற்றும் அமில மழை போன்ற மாசுபாட்டின் விளைவுகள் குறித்து நாம் முக்கியமாக கவனம் செலுத்துகிறோம். அதற்கு முன் பல்வேறு வகையான மாசுபாட்டின் சில முக்கிய அம்சங்களைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். வளிமண்டலத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரும் எந்த ஒரு மனித நடவடிக்கையும் காற்று மாசுபாடு என்று அழைக்கப்படுகிறது. நிலக்கரி எரிப்பு போன்ற செயல்பாடுகள் சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மற்றும் சிறிய அளவிலான கரிமில வாயு ஆகியவற்றை உருவாக்குகின்றன. அவை காற்று மாசுபடுத்திகளாக செயல்படுகின்றன. கொடுக்கப்பட்ட அட்டவணையில் பொதுவான காற்று மாசுபாடுகள், அவற்றின் ஆதாரங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள் ஆகியவற்றை பார்ப்போம். இப்போது காற்று மாசுபாட்டிற்கான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அறிய வேண்டிய நேரம் இது. நகரங்கள் மற்றும் நகரங்களில் இருந்து விலகி நிறுவப்படும் தொழில்கள். தொழிற்சாலை இருந்து வெளியேறும் கழிவுகள் சரிபார்க்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். தானியங்கி ஊந்துகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் கழிவுகளை குறைக்கவும் அவ்வப்போது சரிபார்க்கப்படுகின்றன. ஈயம் இல்லாத எரிபொருள் மற்றும் உயிரி எரிபொருட்களின் பயன்பாடு ஊக்குவிக்கப்பட வேண்டும். மாசுபாடு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். நீர் மாசுபாடு. நீர் மாசுபாட்டின் முக்கிய ஆதாரங்கள் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள், கழிவுநீர் தேக்கம் மற்றும் விவசாயத்தில் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களின் அதிக அளவு பயன்படுத்துதல். சவர்க்காரம் மற்றும் உரங்களின் அதிக பரஸ்பரஸ் உள்ளடக்கும் உயிரினங்களின் விரைவான வளர்ச்சியை அனுமதிக்கிறது மற்றும் பிராணவாயு உள்ளடக்கம் குறைவதற்கு வழிவகுக்கிறது. இது நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதிக்கலாம் மற்றும் ஊட்டமிகுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஈயம், ஆர்சனிக் மற்றும் புளோரைடு போன்ற மாசுக்கள் நீரில் உள்ள ஹைட்ரஜன் பிராணவாயு இரும்பு மற்றும் குளோரின் ஆகியவற்றின் இணைந்து நிலத்தடி நீரை விஷமாக்குகிறது. நீர் மாசு கட்டுப்பாடு. மாசுக்கள் மற்றும் நச்சு ரசாயனங்களை அகற்ற தொழிற்சாலை கழிவுகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அமிலங்கள் மற்றும் காரங்கள் நடுநிலையாக்கப்பட வேண்டும் மற்றும் உலோக சேர்மங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். உலைகளில்
இருந்து வெளியேறும் கழிவுகளை அறை வெப்பநிலையில் குளிர வைத்து சுத்திகரிக்க வேண்டும். இடைநிறுத்தப்பட்ட துகள்களை அகற்றுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட வேண்டும். காற்றோட்டம் மற்றும் குளோரின் மூலம் தண்ணீரை சுத்திகரிக்க வேண்டும், மேலும் மீண்டும் பயன்படுத்தலாம். நில மாசுபாடு. ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான டன் கேன்கள், பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றன. மேலும் ஒரு சிறிய பகுதியே மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ளவை எரிக்கப்படுகின்றன அல்லது திறந்த நிலங்களில் கொட்டப்படுகின்றன. இதுபோன்ற இடங்கள் பூச்சிகள், கொறித்துண்ணிகள் மற்றும் நிலத்தை மாசுபடுத்தும் பிற பூச்சிகளின் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக மாறி வருகின்றன. உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி எச்சங்கள் மூலம் விவசாய கழிவுகளால் நிலம் மாசுபடுகிறது. காற்று மாசுபாட்டினால் ஏற்படும் அமிலமழை மண்ணின் அமிலத்தன்மை மற்றும் வளத்தை பாதிக்கும் நில மாசுபாட்டிற்கு பங்களிக்கிறது. ஒலி மாசு. ஒலி நம் வாழ்வின் இன்றியமையாத பகுதியாகும். மனித காதுகளுக்கு விரும்பத்தகாத விளைவுகள் மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் எந்த ஒலியும் சத்தம் என்று அழைக்கப்படுகிறது. 100 டெசிபலுக்கு மேல் உள்ள எந்த ஒலியும் மனித காதுகளுக்கு தீங்கு விளைவிக்கும். மனிதர்களையும் விலங்குகளையும் பாதிக்கும் மாசுபாட்டின் ஆதாரமாக ஒலி மாறிவிட்டது. ஒலி மாசுபாட்டின் முக்கிய ஆதாரங்கள் மிக்ஸி மற்றும் கிரைண்டர்கள் போன்ற வீட்டில் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் ஆகும். விமானம், வணிக மற்றும் தொழில்துறை இயந்திரங்கள் மற்றும் சமூக மற்றும் பொது நிகழ்வுகளில் ஒலிபெருக்கிகள் போன்ற போக்குவரத்து வாகனங்கள் ஒலி மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. ஒலி மாசுபாடு மனித நரம்பு மண்டலத்தை நேரடியாக பாதிக்கிறது. காது கேளாமை, தலைவலி, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய கோளாறுகளை ஏற்படுத்துகிறது. கதிரியக்க மாசு. கதிரியக்க தன்மை என்பது கதிரியக்க தனிமங்களின் அணுக்கருக்களின் விலகல் காரணமாக ஆல்பா, பீட்டா துகள்கள் மற்றும் காமா கதிர்களை வெளியேற்றும் ஒரு நிகழ்வாகும் மற்றும் கதிரியக்க மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. அணுவின் நிலையங்கள், அணு ஆயுதங்கள், கதிரியக்க ஐசோடோப்புகள் மற்றும் யுரேனியம் மற்றும் தோரியம் போன்ற கதிரியக்க பொருட்களின் சுரங்கம் மற்றும் சுத்திகரிப்பு ஆகியவை கதிரியக்க மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. கதிரியக்க பொருட்கள் உயிரியல் மூலக்கூறுகளுடன் வினைபுரிந்து டிஎன்ஏவை சேதப்படுத்துகின்றன.
இது புற்றுநோய் மற்றும் பிறப்பு குறைபாடுகளுக்கு வழிவகுக்கிறது. ஓசோன் சிதைவு. ஓசோன் O3 மூலக்கூறு பிராணவாயுவின் 3 அணுக்களால் உருவாகிறது. உயிர்களின் அனைத்து ஏரோபிக் வடிவங்களுக்கும் பிராணவாயு இன்றியமையாதது. ஆனால் ஓசோன் ஒரு கொடிய நச்சுப் பொருளாகும். வளிமண்டலத்தின் உயர் மட்டங்களில் ஓசோன் புற ஊதா கதிர்வீச்சு பூமியின் மேற்பார்வை அடைவதை தடுக்கும் ஒரு முக்கிய செயல்பாட்டை செய்கிறது. வளிமண்டலத்தின் உயர் மட்டங்களில் உள்ள ஓசோன் என்பது பிராணவாயு மூலக்கூறுகளில் செயல்படும் புற ஊதா கதிர்வீச்சின் ஒரு விளைபொருளாகும். அதிக ஆற்றல் UV கதிர்வீச்சுகள் மூலக்கூறு பிராணவாயுனை இலவச பிராணவாயு அல்லது O அணுக்களாக பிரித்து மூலக்கூறு பிராணவாயுடன் இணைந்து ஓசோனை உருவாக்குகின்றன. களில் இருந்து வளிமண்டலத்தில் ஓசோன் அளவு கடுமையாக குறையத் தொடங்கியது. இந்த குறைவு குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் போன்ற செயற்கை ரசாயனங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவை இன்சுலேட்டிங் ஃபோம்கள், கரைப்பான்கள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகள், ஏர் கண்டிஷனர்கள் மற்றும் தீயை அணைக்கும் கருவிகள் போன்ற குளிரூட்டும் கருவிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. நமது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் ஏரோசோல்கள் எனப்படும் பல்வேறு வகையான ஸ்ப்ரேக்களிலும் CFCகள் காணப்படுகின்றன. 1987 ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் UNEP CFC உற்பத்தியை குறைக்க ஒப்புக்கொண்டது. அடுக்கு மண்டலத்தின் உள்ள புற ஊதா கதிர்கள் CFCகளை குளோரின் அணுக்களாக உடைக்கின்றன. குளோரின் ஓசோனுடன் வினைபுரிந்து பிராணவாயுவாக உடைக்கிறது. ஓசோன் சிதைவின் தாக்கம் என்ன? ஓசோ படலம் மெலிந்து போவதால் அதிக அளவு புற ஊதா கதிர்வீச்சு பூமியை அடையும். உயிரினங்களில் திடீர் மாற்றங்கள் அல்லது பிறழ்வுகளை ஏற்படுத்துகிறது. இது தோல் புற்றுநோய் மற்றும் கண்புரை நிகழ்வுகளை அதிகரிக்கும். இது தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளர்ச்சி மற்றும் உடலியல் செயல்பாடுகளை பாதிக்கலாம். இதனால் சுற்றுச்சூழல் அமைப்பில் தீவிர ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துகிறது. இது வளிமண்டலத்தை பாதிக்கிறது. இது வாயுக்களின் இயற்கை சமநிலையையும் கார்பன் சுழற்சியையும் பாதிக்கிறது. இது வளிமண்டலத்தை பாதிக்கிறது. இது வாயுக்களின் இயற்கை சமநிலையையும் கார்பன் சுழற்சியையும் பாதிக்கிறது. புவி வெப்பமடைதல். புவி வெப்பமடைதல் என்பது வளிமண்டலம் மற்றும் கடல்களின் சராசரி வெப்பநிலை உயர்வை குறிக்கிறது. பூமியின் சராசரி வெப்பநிலை சுமார்
0.8 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. சூரிய கதிர்வீச்சினால் பூமி வெப்பமடைவதால் வெளியாகும் அகச்சிவப்பு கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள சில வாயுக்களால் சிக்கிக் கொள்கின்றன. இது வளிமண்டல வெப்பநிலையில் அதிகரிப்பு மற்றும் பசுமையில்ல விளைவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த விளைவுக்கு காரணமான வாயுக்கள் பசுமையில்ல வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எரிபொருளை எரிப்பது மற்றும் காடுகளை அழிப்பது போன்ற மனித நடவடிக்கைகள் புவி வெப்பமடைதலை ஏற்படுத்துகின்றன. கரிமில வாயு, நைட்ரஜன் ஆக்சைடுகள், மீத்தேன் ஆகியவை ஓரளவிற்கு ஓசோன் மண்டலத்தில் உள்ள பசுமை இல்ல வாயுக்கள். புவி வெப்பமடைதலின் விளைவாக பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக நிலங்கள் நீரில் மூழ்கி நீர்வாழ் மற்றும் நிலவாழ்வு இரண்டையும் பாதிக்கிறது. அமிலமழை. சாதாரண மழைநீர் அமிலத்தன்மை கொண்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? இது 5.6 pH ஐ கொண்டுள்ளது. 5.6க்கு குறைவான pH கொண்ட மழைநீர் அமில மழை என்று விவரிக்கப்படுகிறது. கந்தகம் மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகள் நீராவியுடன் இணைந்து கந்தக அமிலத்தை உருவாக்குகின்றன மற்றும் நைட்ரிக் அமில மழை பனி அல்லது மூடு பனியாக வீழ்கிறது. இந்த ஆக்சைடுகளின் முக்கிய ஆதாரங்கள் தொழிற்சாலைகளில் எரிபொருளின் எரிப்பு ஆகும். அமிலமழை அனைத்து வகையான உயிரினங்களையும் பாதிக்கிறது. இது நீர்வாழ் விலங்குகளில் முட்டை உற்பத்தியை பாதிக்கிறது மற்றும் மக்கள் விகிதத்தை மாற்றுகிறது. மண் அமிலமாகி மண்ணில் உள்ள சத்துக்களை வெளியேற்றுவதால் இதில் தாவரங்களை பாதிக்கிறது. அமிலமழை மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் தோல் ஒவ்வாமை மற்றும் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அமிலமழை பழைய கட்டிடங்கள் மற்றும் நினைவு சின்னங்களை பாதிக்கிறது மற்றும் உலோக மற்றும் கல் கட்டமைப்புகளை சேதப்படுத்துகிறது. பாடத்தின் சுருக்கம்.